டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள நெற்பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியில் போதிய பலன் கிடைக்காத நிலையில் மேட்டூர் அணை நீரை நம்பி சம்பா சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டிருந்தது. திருச்சி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. விவசாயிகள் பலனை எதிர்பார்த்து அறுவடைக்கு காத்திருந்தபோது நெற்பயிர்கள் திடீரென நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின. எங்கள் பகுதியில் ஒரு 1200 ஏக்கர் பக்கமாக இருக்குது. அந்த 1200 ஏக்கரில் குள நோய்ங்கிறது மிக அதிகமாக தாக்கம் பண்ணியிருக்கு. 2 தடவை மருந்து அடிச்சிட்டோம். 2 தடவை மருந்து அடித்தோம், அது கட்டுப்படுத்தலை. இது மேலும் மேலும் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கு. திருச்சி தொட்டியம் பகுதியில் புகையான் தாக்குதலுக்கு உட்பட்ட நெற்பயிர்களுடன் வேளாண் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையிலும் நோய் தாக்குதலில் இருந்து நெற்பயிர்கள் தப்பவில்லை. அதிக அளவு பனிப்பொழிவு நிலவுவதால் ஆலக்குடி பகுதியில் நெற்பழ நோய் வேகமாக பரவி வருகிறது. அக்கறியில் விதை வாங்கணும், அதாவது பிபிடி விதை, அதை வாங்கி தான் விவசாயம் பண்ணோம். அது இப்போ இவ்வளோ நாள் 55 நாளில் பானு ஸ்ப்ரேயர் பண்ண சொன்னாங்க, மறுபடி 70 நாளில் ஒருக்கு பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்ப்ரேயர் 2-3 வாட்டி பண்ணிட்டோம். இப்போ இந்த குளிர்காலத்தினால இந்த இடைப்பழம் விழுந்துட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா பயிர்களில் இலை சுருட்டு, புகையான் போன்ற நோய்களின் தாக்கம் விவசாயிகளை வேதனை அடையச் செய்துள்ளது. நாகை மாவட்டத்திலும் இதே போன்ற நிலைதான் காணப்படுகிறது. பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தியும் பலன் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மழையினால பாய்ச்சுதா இல்லை எதனால பாய்ச்சுன்னு தெரியல. அடிக்காத மருந்து கிடையாது, போடாத உரம் கிடையாது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தடவை பார்த்தாங்க. பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க, அதையும் வாங்கி அடித்தான். அதுக்கப்புறம் இந்த அறக்க போகிற நேரத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. புகையை அடித்து 10 ஏக்கரும் கம்ப்ளீட்டாக போயிட்டுங்க. இதுபோன்ற பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்களில் குலை நோய் தாக்கி சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சார்லஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார்லஸ், இப்ப டெல்டா மாவட்ட பொறுத்த வரைக்கும் இந்த குலை நோய் தாக்கி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வனிதா, நாம இப்போ தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள நாலநல்லூர் பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் நேரடியாக அந்த காட்சிகளை கூட முதலிடம் பார்க்கலாம். இந்த பகுதியில் சுமார் ஒரு இவங்க பயிரிட்ட முக்கியமாக 90% மேற்பட்ட அந்த சம்பா பயிர்கள் அனைத்துமே தற்பொழுது அந்த காய்ந்து சருகுகளாக தான் இருக்கு. இவை அனைத்துமே ஒரு பதர், அதாவது வைக்கோலுக்கு கூட அது பயன்படாது. அந்த நிலை தான். குலை நோய், புகையான் இந்த தாக்குதல் இங்கே அதிகமாக இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம இப்போ நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒளிப்பதிவாளர் கணேசன் அந்த காட்சி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை பொறுத்தளவு ஏற்கனவே அவர்கள் 3 முறை இதற்காக மருந்துகளை அடித்திருக்காங்க. ஆனால் எந்தவித பலனும் இல்லை. இது இந்த டெல்டா மாவட்டங்களில் இது ஒரு பகுதி தான். இது ஒரு எடுத்துக்காட்டு. மொத்தமாக உள்ள டெல்டா மாவட்டங்களில் சுமார் ஒரு 15,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த புகையான் மற்றும் குலை நோய் இது போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு சம்பா பயிர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனெனில் ஏற்கனவே 3 வருட காலமாக குறுவையை அவங்க செய்ய முடியாத நிலையில் தற்பொழுது சம்பா பயிர்கள் அவங்க செய்ய துவங்கி, அதாவது தண்ணீர் இந்த தடவை முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் தான் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டது. காலம் தாழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பருவமழை அவர்களுக்கு சரியான அந்த காலம் தாழ்ந்து அவர்களுக்கு மழை பெய்ததினாலும் தற்பொழுது இந்த பயிர்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கு. இந்த நிலையில் அதாவது முக்கியமாக இந்த நிலம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளோட நிலமும் இதே போன்ற நிலையில தான் இருக்கு. பக்ரிசாமி, நாம இப்ப தற்போது நின்று கொண்டிருக்க இந்த நிலத்தோட உரிமையாளர் பக்ரிசாமி இருக்காங்க. அவரிடம் கேட்கலாம். வனிதா, பக்ரிசாமி, இப்ப நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? இந்த பயிர் ஏதாவது இப்ப பயன்படுத்த ஏதாவது உங்களுக்காக ஏதாவது முடியுமா? இல்லை சார், எனக்கு உள்ளது 2 மாதம் 2 ஏக்கர் சாகுபடி. அதனால ஒரு 10 பேர் இருக்கிறோம். இதை கண்டு தான் நாங்கள் பிழைக்கிறோம். அதனால ஒரு 2 முறை மருந்தெல்லாம் அடிச்சிட்டோம், எடுக்க மாட்டேன்ட்டு. இப்போ மருந்து எங்க வேளாண் துறை அதிகாரிகள், அதாவது முக்கியமாக அவர்களிடம் வாங்கி அடித்தீங்களா இல்லை வேற நிறுவனத்திலேருந்து அடிச்சிங்களா? வேளாண் துறையிலேருந்து தான் வாங்கி அடித்தோம். அதனால அந்த காக்கால அந்த மருந்து, அதனால எல்லாமே இதே மாதிரிக்கே தான் இருக்குது, சோடாக போயிட்டு. அதனால அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் நல்லா உதவி பண்ணணும்னு இருக்குது.
நீங்கள் இப்போ முக்கியமாக இது வந்து டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இது புதிய வகை அந்த நெல் ரகங்கள் அனைத்துமே தற்போது இந்த புகையான் மற்றும் குலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து மாற்று வேறு ரகங்களை வந்து போடக்கூடாதா? ஏன் இதே ஒரே மாதிரியான ரகங்களை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து செய்வதற்கு என்ன காரணம்? சார் வந்து இது பள்ள பகுதிங்கனால வந்து இந்த இதை வந்து மழை தண்ணியில் வந்து இதான் பாதிக்க மாட்டேங்குது. அதனால் இதே நெல் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். வனிதா, முக்கியமாக நாம இப்போ தற்போது அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அதாவது இது முக்கியமாக இந்த புகையான் மற்றும் இந்த குலை நோய் தாக்குதனால என்ன பாதிப்பு அந்த நெல்மணிகள், இப்போ நம்ம இந்த நெல்மணிகளை எடுத்து பார்த்தால் இந்த நெல்மணிகள் அனைத்துமே வந்து பதறாக தான் இருக்கும். இதில் உள்ள இந்த அரிசி, அதாவது இதை அவர்கள் அறுவடை செய்த பிறகு அதில் வந்து அரிசி என்பதே இருக்காது. வைக்கோல், அதாவது முக்கியமாக அந்த வைக்கோல் கூட அந்த வைக்கோலை வந்து கால்நடைக்கு கூட வந்து தீவனமாக பயன்படுத்த முடியாத நிலை. இந்த வைக்கோலை வந்து கால்நடைகளுக்கு அவர் அந்த தீவனமாக போடும் பொழுது நோய்கள் வரக்கூடிய அபாயம். ஏற்கனவே இந்த நோயினால் தாக்கப்பட்டது இந்த பயிர். இதுதான் வந்து டெல்டா மாவட்டங்கள் தற்பொழுது இந்த சம்பா பயிர் உள்ள இந்த குலை நோய் மற்றும் இந்த புகையான் தாக்குதலாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்மிடையே வந்து காமராஜ் என்பவர்கள், காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், இப்போ வந்து இந்த பகுதி மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு? வேளாண் துறை அதிகாரிகள் இது தொடர்பாக நேரடியாக வந்து கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்களா? உங்களிடையே பேசினாங்களா? பேசியிருக்காங்க சார். அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க. பெரும்பாலும் இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்தில் கிராமப்புறங்களில் அந்த பகுதி நோய் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் 2 வருஷமாக 3 வருஷமாக வறட்சியால் பாதிக்கப்பட்டோம். இந்த ஆண்டு வந்து மழை தாமதமாக பெஞ்சாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு இயற்கை கொஞ்சம் சாதகமாக இருந்ததுனால பயிர்களை ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஒரு 15,000 வரைக்கும் செலவு பண்ணி அதை விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இது பாரம்பரிய நெல் வகைகள், அதுபோல் முக்கியமாக இந்த நெல் இந்த பயிரிடுவதற்கு முன்னாக அந்த நடுக்கூடிய பணிகள் நேரடி நெல் விதைப்பு முறையில் பண்ணியிருப்பீங்க. இடைவெளி விட்டு பண்ணலாம்ல? இது உங்களுக்கு உரிய அறிவுரைகள் எதுவும் வழங்கப்பட்டதா? இதை தடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது என்ன மாதிரி தடுக்கணும்னு நிரந்தரமாக ஏதாவது உங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் என்ன இப்போ வந்து ஆலோசனை மேற்கொண்டு வரீங்க? நாங்கள் போது விவசாயத்துறை வந்து அணுகி கேட்கும்போது அவங்க சில ஆலோசனைகளும் சொல்லுவாங்க. இதனால் இயற்கை சூழ்நிலைகளை பார்க்குற பொழுது எங்களுக்கு வந்து உகந்தது இந்த மாதிரி தருணத்தில் இந்த நெற்பயிர் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து இதில் சில பள்ளமான இப்போ நாங்களும் 2 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த 2 ஏக்கர் சாகுபடி பண்ணோம்னா அதுலேருந்து வர விளைச்சல் வச்சு தான் இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு நாங்கள் காலத்தை ஓட்டணும். எங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், போகணும். இது மாதிரி நிகழ்வு இருக்குது. இப்போ அது மாதிரி எங்களுடைய இயற்கை சூழலை பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி பயிர் பாதிக்கும்போது அதுலேருந்து வருவாய் இழந்து நிற்கிறதுனால கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசாங்கம் இது மாதிரி சில அதிகாரிகளை போட்டு நேரடியாக அதை பகுதியில் போய் நேரடியாக ஆய்வு செய்து அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நல்லா வாழ்வாதாரமாக ஏதாவது பண்ணுனா தேவலாங்க தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வகையில். வனிதா, அதாவது இவர்களை பொறுத்தவரை வந்து சுமார் டெல்டாவில் உள்ளவர்கள் அனைவருமே வந்து ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 ரூபாய் வந்து அவர்கள் செலவு செய்திருக்காங்க. சில பகுதிகளில், குறிப்பாக இது வந்து கடைமடை பகுதி, இந்த பகுதிகளில் ஏற்கனவே 2 மாதம் கழித்து அவர்களுக்கு அந்த மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அந்த நிலையில் அவர்கள் வந்து சாகுபடி பணிகளை அவர்கள் தாமதமாக துவங்கினாங்க. தற்பொழுது பருவகால மாறுபாடு இவை அனைத்துமே தற்பொழுது இவர்களுடைய இந்த சம்பா பயிரை வந்து இந்த புகையான் மற்றும் குலை நோய் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இவர்களுடைய அந்த காலநிலைக்கு ஏற்றாப்புல இவர்கள் அதான் விவசாயிகள் வந்து மாறுபட வேண்டும். அதற்கு முன்னதாக இவர்கள் வந்து இந்த பயிர் செய்வதை வந்து துவங்க வேண்டும் என்பது வேளாண் அதிகாரிகளோட கருத்தாக இருக்கிறது.